கோவை விடுதி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. விடுதி கட்டணத்தின் மீது 18% ஜிஎஸ்டி வரி விலக்கு உள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வணிகத்திலும் கல்வியிலும் வேகமான வளர்ச்சியை எட்டி வரும் இந்தியாவில் மகளிருக்கான முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது. நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது. பெண்களின் கற்றலும் பணியாற்றலும் மேம்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாதந்தோறும் 12,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் சம்பளம் பெறும் பெண்கள் பலர் விடுதிகளில் தங்கி பணியாற்றுகின்றனர். இவர்கள் மாதந்தோறும் சுமார் 6,000 ரூபாய் விடுதி கட்டணத்திற்கு செலவிடுகின்றனர். சமீப காலமாக தமிழ்நாடு ஜிஎஸ்டி துறையானது அனைத்து விருந்தினர் விடுதி உரிமையாளர்கள் தங்களது கட்டணத்திற்கு 18% ஜிஎஸ்டி வசூலித்து கட்டுமாறு ஆணையிட்டு இருந்தார்கள். ஏற்கனவே சமுதாய பொருளாதார சவால்களால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிருக்கு இது ஒரு சுமையாக அமைந்தது. கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இதுகுறித்து ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு பெற்றது. தங்குமிட சேவைக்கு 2017 ஜூன் 28 அன்று வெளியான மத்திய வரிக்கட்டண அறிக்கையின் நுழைவு எண்கள் 12 மற்றும் 14 அறிவிப்பின்படி விதி விலக்கு அளிக்க தகுதி உள்ளது என்று வாதிட்டார்கள். ஆனால் அதிகாரிகள் விடுதிகள் ஒட்டுமொத்த வர்த்தக செயல்பாட்டின் கீழ் உள்ளது. இடவசதி, உணவு மற்றும் பிற வசதிகள் அனைத்தும் ஹோட்டல்களுக்கு உள்ளது போன்றே வரி விகிதத்தில் வரும் என்றும் தெரிவித்தனர். கோவையில் 500க்கும் மேற்பட்ட விடுதிகள் மற்றும் விருந்தினர் தங்குமிடங்கள் உள்ளன. இந்த முடிவை எதிர்த்து கோவை விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதை விசாரித்த நீதிமன்றம் விடுதி கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி ரத்து செய்து உத்தரவிட்டது. விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களுக்காக வாதிட்ட வழக்கறிஞர் அபர்ணா நந்தகுமார், மகளிர் விடுதி நடத்தி வரும் பாதிகள் தங்குமிடம், உணவு சேவைகளை அளித்து வருகின்றனர். மேலும் குடியிருப்புக்கான சேவையின் கீழ் வருவதால் விலக்கு அளிக்க தகுதியானது என்றும் வாதிட்டார். நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி மனுதாரர் கூறியுள்ளது போன்று வேலையில் உள்ள மகளிருக்கான விடுதி அறைகள் குடியிருப்புக்கான பிரிவில் வருவதால் இதற்கு விதி விலக்கு அளித்து உத்தரவிட்டார். வந்ததுனால ரெய்டு வராத ஹாஸ்டல்ஸ் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், இது எங்களுக்கு வருமா வராதா எங்களுக்கு புரியல அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணினோம், இங்கே தமிழ்நாடுல ஒரு அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்னு இருக்குது. எல்லா ஸ்டேட்டுக்குமே ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்னு இருக்குது. அங்கே போய் கிளாரிஃபிகேஷன் கேட்டோம். அந்த கிளாரிஃபிகேஷனில் என்ன கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் தான், இது ஹோட்டலோடு ஒப்பிட முடியாது. ஏன்னா இது டெம்பரரி ஸ்டே கிடையாது, லாங்கேவிட்டி ஆஃப் ஸ்டே இருக்குது. அதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் இது ஒர்க்கிங் விமன் அண்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷலாக இந்த விடுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். ரெண்டாவது, எக்ஸம்ஷன் அப்படின்னா என்டையர்லி எக்ஸம்ப்ட்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையே கிடையாது. ஏன்னா செக்ஷன் 23 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு தட் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸம்ப்ட், அந்த சப்ளையே ஃபுல்லாக எக்ஸம்ப்ட் அப்படின்னாக்க அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். வி வாண்டட் அ பாசிட்டிவ் ஆன்சர். இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்னா, ஆனரபிள் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்களே, அது நமக்கு அப்ளிகபிளாக இல்லையா? அப்போ என்ன ஆச்சு, அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் எல்லாமே நெகட்டிவ் பண்ணிடுச்சு, சேயிங் தட் இல்லை நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும், இது 18% டேக்ஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணினோம். அதாவது ஒரு 26 ஹாஸ்டல் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணோம். ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணி அது அக்டோபர் 1 வீக் வந்தது, ஸ்டே கிடச்சிது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி அவருக்கு ஹி வாண்டட் டு ஹியர் த மேட்டர். இது எப்படியாவது இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ஏன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் என்ன தீர்ப்பு வழங்கியிருந்ததுன்னா, ரூலிங் என்ன கொடுத்துருந்துங்கன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி டாக்ஸபிள். 12%, சிலது 12% சொல்கிறாங்க, சிலது 18% சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னா டாக்ஸபிள் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுத்திருந்தாங்க. ஆனால் அதனால தான் ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசாமி ஃபெல்ட் தட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ. அதனால் இமீடியட்டாக நம்ம லேர்னட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு நீங்கள் உடனே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ, இது எல்லா ஹாஸ்டல்ஸ்க்கும் இது அஃபெக்ட் ஆகிற ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி இது டிசம்பர் 1 வீக்லேருந்து ஹியரிங் ஆரம்பிச்சது. வி ஆர்கியூமெண்ட் டிசம்பர் 22 அன்றைக்கி முடிஞ்சது. நாங்கள் ரிட்டன் சப்மிஷன்ஸ்லாம் கொடுத்தோம், 2 சைட்லையும் 2 ரிட்டன் சப்மிஷன்ஸ்லாம் கொடுத்து 3 மாதம் கழித்து மார்ச் 22 அன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்தது. ரொம்ப வெரி வெரி வெல்கம் டெசிஷன்
of the Honorable Madras High Court, His Lordship Justice Krishnan Ramasamy 48 பேஜுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, இது வந்து it falls under within the definition of residential dwelling. அந்த residential dwelling வந்து serial number 12 of notification 12 of 2017 central tax rate dated 28/6/2017. இதுதான் notification, அதில் தான் வரும், இதுக்கு டேக்ஸே வராது. அவர் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன எழுதியிருக்காருன்னா, இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, சர்வீஸ் ப்ரொவைடர் யார் வேணா இருக்கலாம், இது வந்து எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறது அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கக்கூடாது. எந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணுன்னா, ரெசிப்பியண்ட்டோட ஆங்கிள்லேருந்து தான் பார்க்கணும். யார் வந்து இருக்கிறாங்க, அங்கே வந்து ஒர்க்கிங் விமன் இருக்கிறாங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களால இதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதை வந்து அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு கிராமத்துலேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒர்க்கிங் விமன் இங்கே வந்து தங்குறாங்கன்னா, அது ஒரு செகண்ட் ஹவுஸ், செகண்ட் ஹோமாக அதை ட்ரீட் பண்ணுறதுனால அதை அப்படி தான் அந்த ஆங்கிள்லேருந்து தான் பார்க்கணும். இதை வந்து ஒரு ஹோட்டலோடு ஒப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை தீர்ப்பு கொடுக்கறச்ச ஆனரபிள் கர்நாடகா ஹைகோர்ட்டோட டெசிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தி டெசிஷன் ஆஃப் தி ஆனரபிள் கர்நாடகா ஹைகோர்ட், அந்த டெசிஷன் வந்து டகார் வாசுதேவ் அம்பரீஷ் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் மேலே ரெவென்யூ வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்எல்பியில் நோட்டீஸ் ஆர்டராக இருக்குது, ஸ்டே இல்லை. ஸோ இதெல்லாம் யோசித்து தான் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் நமக்கு வந்திருக்கு. வெரி வெரி வெல்கம் டெசிஷன். இந்த டெசிஷன் எப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து பேன் இண்டியா இட் இஸ் அப்ளிகபிள். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி எனாக்ட்மெண்ட் இட்ஸ் a central enactment, therefore the applicability is definitely pan India. இருந்தாலும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வேறு மாதிரி ஆங்கிள் எடுப்பாங்க. நம்ம வந்து we have to face all that. இல்லை, இது வந்து 2017 ஜிஎஸ்டி எனாக்ட்மெண்ட் வந்தது. என்ன ஆச்சுன்னா, 2 விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று டாக்ஸபிள் சர்வீசஸ், டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் 11 of 2017. எக்ஸாம் சர்வீசஸ்க்கு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் 12 of 2017. இந்த நோட்டிஃபிகேஷன் 11 சொன்னேன் இல்லையா, அதில் வந்து சீரியல் நம்பர் 9 இருக்குது. அதில் வந்து என்னென்னா, இந்த அகாமடேஷன் சர்வீசஸுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன், அது எந்த வேரியஸ் ரேட்ஸ், அதாவது இப்போ 2 ஸ்டார் ஹோட்டல், அப்புறம் 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வேறு ரேட்ஸ் வரும். அப்போ என்ன, முதல்ல எப்படின்னா 2017 2022 வரைக்கும் பொசிஷன் என்ன இருந்ததுன்னா, 0 to 2500 per day டேரிஃப் இருந்ததுன்னா அவங்களுக்கு வராது, வரி கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நோட்டிஃபிகேஷன் 12 of 2017, அதில் சீரியல் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 0 to 2500க்கு அங்கே அந்த எக்ஸம்ஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போது என்ன பண்ணாங்க, 2022 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஜூலையில். இந்த 0 to 2500ங்கிற அந்த எக்ஸம்ஷனை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க ஹோட்டல்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து ₹1 ஹோட்டல் டேரிஃப் ஒரு 1 டே பர் டே ₹1 போட்டால் கூட உங்களுக்கு டேக்ஸ் உண்டுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. கரஸ்பாண்டிங்காக இந்த சீரியல் நம்பர் 14 எடுத்துட்டாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே போகலை. நம்ம எப்படி போனோன்னா, நான் ஹோட்டலுங்கிற கேட்டகரியே வர முடியாது. நான் சீரியல் நம்பர் 12 டாக்ஸ் அபவுட் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங். சீரியல் நம்பர் 14 spoke about the hotels or accommodation services which were where the tariff was between 0 to 2500 per day. ஸோ நம்ம அந்த ஆஸ்பெக்ட்கே நம்ம போகாமல் நம்ம சீரியல் நம்பர் 12 தான் நம்ம வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்லை, டேக்ஸே வராது, எக்ஸம்ட், கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு டேரிஃப் வந்து மேக்ஸிமம் வந்து ₹250 per day தான், பர் பர்சன், அவ்வளோதான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மினிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹60 கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ₹60லேருந்து ₹250 per day தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அது எதுக்காகனா, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அதுக்காக தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டவுன்ஷிப்லாம் இருக்குது இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் வந்து வாடகை போடுறாங்க. இப்போ ஒரு லேண்ட்லார்ட் இருக்காங்க, அவங்க வாடகை போடுறாங்க. வாடகை போடுறச்சு அவங்க வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டவுன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து ஒரு 1500 சதுரடி இருக்குது, ஒரு ப்ரைம் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதோட ரெண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ₹60,000 ₹70,000 இருக்கும், மேபி ஈவன் 1 lakh இருக்கும். அதுக்காக அது டேக்ஸ் வருமா? வராது. ஏன்னா தங்குறவங்க அது ரெசிடென்ஸ் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் a residential dwelling.
நாள் இந்த 2017 18% அந்த ஜிஎஸ்டியை ஆட் பண்ணி தான் இல்லை கொடுக்கவே இல்லை. தேங்க்யூ.